மாற்று அரசியல். இதுவரை நடைமுறையில் இருந்த அரசியல் டைனமிக்ஸுக்கு மாற்றா முன்னெடுக்கிற ஒரு புதிய அரசியல், அதுதான் மாற்று அரசியல். 1947க்கு அப்புறமா தமிழ்நாட்டில் நிறைய தேர்தல்கள் நடந்திருக்கு, நிறைய மாற்றங்களையும் தமிழ்நாடு பார்த்துருக்கு. குறிப்பாக 1967 தேசிய கட்சிகள் கைகளில் இருந்த ஆட்சி அதிகாரம் திராவிட கட்சிகளுக்கு மாறுது. அதுக்கப்புறமா திராவிட கட்சிகளை அவங்களுக்குள்ளாடி பிரிஞ்சு மாறி மாறி ஆட்சி நடத்துகிறாங்க. 2000க்கு அப்புறமா தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்காமல் ஆட்சியை நடத்த முடியாதுங்கிற ஒரு சூழலும் உருவாகுது. இப்போ 2024 தமிழ்நாட்டில் ஒரு புதிய மாற்று அரசியல் தத்துவம் ஆழமாக கால் பதிச்சிருக்கு. அந்த மாற்று அரசியல் தத்துவத்தை முன்வைக்கிறது நாம் தமிழர் கட்சி. தமிழ் தேசிய இனத்திற்கு இனி இருப்பது அரசியல் விடுதலை தான். இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவரப்பெறாமல் எந்த நகர்வையும் நாம் முன்னெடுக்க முடியாது. தமிழ் தேசிய தத்துவத்தை முன்னிறுத்தி இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழர் கட்சி சுமார் 36 லட்சம் வாக்குகளை பெற்று, அதாவது 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக உருவெடுத்து தமிழ்நாட்டுடைய 3வது பெரிய அரசியல் சக்தியாக மாறியிருக்கு. இந்த இடத்தை நாம் தமிழர் கட்சி அடைகிறதுக்கு அவங்களுடைய கொள்கைகளை தாண்டி சில முக்கியமான முன்னெடுப்புகளும் காரணமாக இருக்குது. உதாரணத்துக்கு, பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 50 விழுக்காடு வாய்ப்பு கொடுத்தது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து தேர்தலை நாம் தமிழர் கட்சி சந்தித்தது மக்கள் மத்தியில் பெரிய ஒரு நம்பிக்கையையும் வரவேற்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுவரை தமிழ்நாட்டில் மாற்று அரசியல் பேசிட்டு வந்த எல்லா கட்சிகளுமே எந்த கட்சிகளுக்கு மாற்றாக வர்றோம்னு சொன்னாங்களோ அந்த கட்சிகளோட போய் கூட்டணி வச்சு சமரசம் செஞ்சுட்டாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2016 முதல் முறையாக தேர்தலை சந்திச்சப்ப எடுத்த அந்த நிலைப்பாட்டில் இப்போ வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்க. இது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஆச்சரியத்தையே ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். நாங்கள் மக்களை அதிகமாக நேசிப்பதும் நம்புவதும் தான் தனித்து நிற்க காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேர்தலில் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பலன் பெறாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. காங்கிரஸ், பாஜக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் எலக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக பெற்ற பணத்தின் மூலமாக ஒரு பெரிய ஒரு பொருளாதார வலிமையோடு தான் இந்த தேர்தலை சந்தித்தாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பணம் பெறாமல் இந்த தேர்தலை சந்தித்ததுங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி மேலே ஏற்படுத்தியிருக்கு. எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணம் வாங்காத ஒரே அரசியல் கட்சி இருக்கின்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் எல்லா தேர்தலையுமே கொண்ட கொள்கையிலிருந்து எந்த விதமான சமரசமும் இல்லாமல் உறுதியாக நாம் தமிழர் கட்சி நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வரவேற்பை மக்கள்கிட்ட ஏற்படுத்தியது. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 12 தொகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. 5 தொகுதியில் பிஜேபி கூட்டணியோட அதிகமான வாக்குகளையும் 2 தொகுதிகளில் அதிமுக கூட்டணியோட அதிகமான வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்குகள் விழுந்த தொகுதி சிவகங்கை தொகுதி. 1,65,000 வாக்குகள் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தொகுதியில் ஒரு பெண் வேட்பாளருங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த 8.2 விழுக்காடு வாக்குகளை நாம் தமிழர் கட்சி சாதாரணமாக பெறலை. பின்னாடி பெரிய கதையே இருக்குது. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட அடுத்த நாளில் இருந்து தேர்தல் நடக்கிற அந்த நாள் வரைக்குமே ஒன்றிய ஆளுங்கட்சியிடம் இருந்தும் சரி, மாநில ஆளுங்கட்சியிடம் இருந்தும் சரி, நிறைய நெருக்கடிகளை நாம் தமிழர் கட்சி சந்தித்தாங்க. கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகளில் என்ஐஏ ரெய்டு வந்ததாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த தமிழ்நாடே பேசிய நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள், குறிப்பாக பெண் வேட்பாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவங்களாக இருக்கட்டும், தேர்தலுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி தான் அவங்களுக்கு சின்னத்தை ஒதுக்கி அவங்க பரப்புரையை தாமதப்படுத்தினது வரைக்கும் இந்த தேர்தலில் அவங்க சந்தித்த சவால்களும் இன்னல்களும் நிறைய. முடக்கிய விவசாயி சின்னத்தை அடையாளமே தெரியாத ஒரு கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சியை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து கூட்டணி வச்சு தேர்தலில் நிற்க வச்சது. அந்த கட்சிகள் கூட சில ஆயிரம் வாக்குகளை எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதெல்லாவற்றையும் தாண்டி 8 விழுக்காடு வாக்குகளை கடந்து 3வது பெரிய அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது. நீண்ட காலமாக தமிழ்நாட்டு மக்கள் ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாற்று அரசியலுக்கான அடித்தளமாக தான் நான் இதை பார்க்குறேன். இன்னொரு அரசியல் பக்கத்தில் உங்களை சந்திக்கிறேன். மக்கள் பக்கம் இங்கிலாந்து.